நம்ம சேனல் போட்டுலாம் போயிட்டேன். நான் தான் வந்து தெரியவேன். என் மாட்டேரி மாதிரி மட்டும் ரொம்ப பசியா இருக்கு, சோறு போட்டு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தாண்டா சாப்பிட்டீங்க. உன்னை சோறு போடுறேன்றதுல போய் சோறு போடுன்றேன். டேய் மாட்டேரி மாதிரி மட்டும் சோறு போடுறியா இல்லையா? நீ சோறு போடுறியா இல்ல நம்ம ஆர்டர் பண்ணிட்டான்? கொலை பண்றாலும் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் இப்படி குந்துங்க, நான் தட்டை எடுத்து சோறு போடுறேன். இது தட்டா? தம்பி தடி தாண்டாவராயா? இன்னைக்கு நாங்க வாழை இலையை சாப்பிட போறோம். வாழை இலை இல்லையா? சரி, இப்ப நீங்க வாழை இலையை அறுத்துருவாங்க, நான் சோறு எடுத்துட்டு வரேன். தட்டில் சாப்பிட்டாலே சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடுவாங்க. வாழை இலையில் சாப்பிட்டா எவ்வளோ நேரம் சாப்பிடுவாங்க? அது சாப்பிடறதுக்கு இலை. சாப்பிடுறதுக்கு இலையா? டேய் மச்சான், நீ என்னடா கல்யாணத்துக்கு கட்டப்பட்டு 10 அடியில் வைக்கிற மாதிரி இவ்வளவு பெருசு? அது இருந்ததுதான் இதோ சின்ன இலை. சட்டு புட்டுன்னு சோறு போடு. மச்சான், இது உன்னோட 1 அடி மேல இருக்கு, இது உன்னோட 2 அடி மேல இருக்கு. இது சாப்பிடுறதுக்கு மட்டும் தானா மச்சான், இல்ல வேற எதுக்குமா? சாப்பிட்டு அசதியா இருந்தா இதுலயே தெரிஞ்சிடும் சோறு மாதிரி. இந்த 10 அடி இலையில சோறு பண்ணணும்னா 10 வீட்டுல சோறு வாங்கினாலும் பத்தாது. பஞ்சத்துல அடிப்பட்டா சும்மா கடவுளே. கம்மா காண்டா நகத்துக்கு போறேன், போறேன் சேர்ந்து முடியாதா? இன்னைக்கு மதிய சாப்பாடு வாழை இலைய வெட்டியா இலையில ஒரு குண்டா சோத்த கொட்டுறோம். இன்னைக்கு ஒரு குடி சோத்துல கொலை வெட்டுறோம், குளத்துல குழம்பு வைக்கிறோம், அப்புறம் குளத்தை தூர் வாடுறோம். ஒரு சட்டி சோறு, ஒரு சட்டி குழம்பு, ஒரு சட்டி ரசம். இலையில ஏதோ குறையுது, என்னன்னு தெரியுதாடா? குழம்பு கரண்டி மூக்கா? என்னன்னு தெரியலடா. கரண்டி ஆம்லேட் வாயா? ஒருவேளை ஏதோ குறையுதோ? அப்படிதான் தோணுது. ஊறுகாய் இல்லடா, உருளைக்கிழங்கு முக்கா. நான் போய் ஊறுகாய் எடுத்துறேன். நமக்குதான் அடிமையா இருக்கான்ல, அவனை போய் எடுத்து சொல்லு. டேய் மாட்டேரி மாதிரி முட்டு, மாட்டேரி மாதிரி முட்டு. மச்சான் என்ன கூப்பிட்டீங்க? இன்னைக்கு என்ன கம்மியா சாப்பிடுறாங்க? உடம்புக்கும் சரியில்லையா மச்சான்? ஆனா உடம்புக்கு சரியில்லையா மச்சான்? இன்னைக்கு பக்கத்து வீட்டுல ஃபங்க்ஷன்ல, அதுக்கு பிரியாணி. சாயந்தரம் பிரியாணி சாப்பிடணும், அதனாலதான் இப்ப கம்மியா சாப்பிடுறோம். இன்னைக்கு சாயந்தரம் ஃபங்க்ஷன்ல கேட்டரிங் சர்வீஸ் பண்றவன் செத்தான்டா, அவன் கையெல்லாம் நொந்துச்சுடா. உங்களுக்கு தெரியும், நீ மூடு. சரி, என்ன எதுக்குடா கூப்பிட்டீங்க? இதுல எதோ கம்மியா இருக்கு, அது சொல்லு. ஒரு குண்டா சோறு, ஒரு குண்டா குழம்பு, ஒரு குண்டா ரசம், 15 அடியில ஒரு இலை. இதுக்கு மேல கம்மியா இருக்குன்னா என்ன கம்மியா இருக்கு? இந்த கட்டி எதுவும் கம்மியா இருக்கா மச்சான்? கட்டி இல்லடா, கரடி புக்கா. அது ஊருகா. போய் ஊருக்கு எடுத்து வாடா. எல்லாம் என் நேரம், நான் போய் ஒரு ஊருக்கு எடுத்து வரேன். ஒரு ஊருக்கா இல்ல, ஒரு கரண்டி ஊருக்கா. அது ஒரு கரண்டி ஊருக்காவா? அதுவும் குழம்பு கரண்டி. குழம்பு கரண்டில ஒரு கரண்டி ஊருக்காவா? அம்மா அட எப்பயா சத்தியமா உங்களுக்கு சோறாக்கி போட என்னால முடியல. நீங்க சொன்ன மாதிரி அனாதை ஆசிரமத்திலேருந்து சேர்த்துங்கடா, என்னால முடியல. சாப்பிட்டுட்டு அதை பத்தி சாவகாசமா யோசிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.